அண்மைச் செய்தி. ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரியை சென்னைக்கு அழைத்து வந்துள்ளனர் போலீசார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகை கஸ்தூரி தற்போது ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் நடிகை கஸ்தூரி. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் உள்ள போலீசார் அதிரடியாக கைது செய்து இங்கு அழைத்து வந்திருக்கின்றனர். அதாவது நடிகை கஸ்தூரி தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட சித்தாந்தங்களை பேசுபவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனங்களையே சமீப காலமாக செய்து வருகிறார். அந்த வகையிலே அவர் சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பங்கேற்று தெலுங்கு மக்களுக்கு புண்படும் வகையிலே பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை கூறினார். இது சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பலதரப்பட்ட மக்கள் கஸ்தூரியினுடைய அந்த பேச்சுக்கு எதிராக குரல் எழுப்பினர். மேலும் அவர் தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்தி விட்டதாக போலீஸ் நிலையங்களில், அதாவது காவல் நிலையங்களில் புகார் குவிந்தன. சென்னை, மதுரை, திருச்சி உள்பட பல இடங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சென்னை எழும்பூர் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி கஸ்தூரிக்கு சம்மன் வழங்க சென்ற போது அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. இதனை அடுத்து கஸ்தூரியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் போலீசார் சார்பில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கஸ்தூரியை தீவிரமாக தேடி வந்த நிலையிலே அவர் ஹைதராபாத்திலே கைது செய்யப்பட்டார். மேலும் இதற்கிடையிலே நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரது மனுவை தள்ளுபடி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக கஸ்தூரிக்கு முன்ஜாமீனும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக அவர் ஹைதராபாத்தில் தலைமறைவானார். தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவரை தேடி வந்த நிலையிலே நேற்று அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஹைதராபாத்தில் கஸ்தூரி அவருக்கு தெரிந்த ஒருவரினுடைய வீட்டில் பதுங்கியிருந்ததாக தகவல்களானது வெளியாகி உள்ளது. மேலும் இன்று சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் ஆணையரினுடைய அந்த காவல் நிலையத்திற்கு கஸ்தூரி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு வகையிலே அவருக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய கஸ்தூரிக்கு நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்த உள்ளனர் என்பதும் ஒரு செய்தியாக வெளியாகி கொண்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.